வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 8ல கணிதத்தில் சிலபஸ் நாங்கள் முடிச்சிருக்கிறோம். இப்போ 2ஆம் தவணைக்கான மீட்டல் என்கிற வகையில் நாங்கள் ஒரு வினாத்தாள் ஒன்றினுடைய விடைகளை பார்க்க முடியும். தரம் 8க்கு கணித பாட எக்ஸாம் புதன்கிழமை என்றபடியும் நாங்கள் இந்த மீட்டலை பார்க்கலாம். 2ஆம் தவணைக்கு வரக்கூடிய கேள்விகளை நாங்கள் இப்போ செய்து பார்ப்போம். முதலாவது கேள்வி, நேர் 2 சக நேர் 5 பெருமானம் காண்க. நேர் 2 சக நேர் 5 பெருமானம் காண்க. இப்ப பாருங்க, இந்த கேள்வி எங்களுக்கு கண்டிப்பா வரும். திசை கொண்ட எண்கள்ல கேள்விகள் இருக்கும், கூடவா இருக்கும். அப்ப முதலாவது கேள்வியே திசை கொண்ட எண்கள்ல வந்திருக்குது. இவை இரண்டுமே திசை கொண்ட எண்கள். திசைகளை குறிச்சு காட்டக்கூடிய எண்கள். நேர் 2 நேர் 5. நேர் 2ஐயும் நேர் 5ஐயும் நாங்கள் கூட்ட வேணும். நேர் 2 சக நேர் 5. இப்ப திசை கொண்ட எண்களை கூட்டும் போது என்ன செய்வோம்? 2 திசை கொண்ட எண்களை கூட்டும் பொழுது அவற்றினுடைய குறியீடு, அந்த அடையாளமானது, குறிகள் ஒரே குறிகளாக இருந்தால் நாங்கள் அந்த எண்களை கூட்டி அதே குறிகளை இட வேணும். என்னென்று கூட்டுவோம்? முதலாவது குறிகளை கவனிக்காமல் எண்களை கூட்டுவோம். 2 திசை கொண்ட எண்களை கூட்டும் பொழுது அந்த 2 திசை கொண்ட எண்களும் ஒரே குறிகளை கொண்டிருந்தால் குறிகளை கவனிக்காமல் அந்த எண்களை கூட்ட வேண்டும். 2ஐயும் 5, இங்க எண் 2, இங்க 5. 2ஐயும் 5ஐயும் கூட்டுவோம் 7. இனி குறிய கவனிப்போம். இங்கேயும் நேர், இங்கேயும் நேர். விடையிலையும் நாங்கள் நேர்குறி இடுவோம். நேர் 7. இப்ப 2 திசை கொண்ட எண்களை கூட்டும் போது அவை ஒரே குறிய கொண்டிருந்தால் அவற்றை கூட்டி 2லையும் இருக்கக்கூடிய அதே குறிய இட வேண்டும். இதே கேள்வி இப்ப கழித்தல் 2 கொஞ்சம் வித்தியாசமா வருது. சய 3 சக சய 7. இதுவும் 2 திசை கொண்ட எண்கள், மறை எண்கள். மறை 3 மறை 7. இங்க பாருங்க, குறிகளை கவனிப்போம். 2லையும் ஒரே குறிகள் தான் வந்திருக்கு. மறை 3 மறை 7. 2 எண்களுமே கூட்டுப்படுது. ஒரே குறிகளை கொண்டிருந்தால் அந்த குறிகளை கவனிக்காமல் எண்களை கூட்டுவோம். 3 7. 3ஐயும் 7ஐயும் கூட்டினோம்னா 10. இனி குறிகளை அவதானிப்போம். இங்க என்ன குறி இருக்கு? மறை. இங்க என்ன குறி இருக்கு? மறை. 2லையும் வந்திருக்கிற அதே குறியை இடுவோம். அப்ப மறை 3ஐயும் மறை 7ஐயும் கூட்டினோம்னா மறை 10. நேர் 2ஐயும் நேர் 5ஐயும் கூட்டினோம்னா நேர் 7. கூட்டும் பொழுது 2 திசை கொண்ட எண்களை கூட்டும் போது ஒரே குறிகளை கொண்டிருந்தால் அந்த எண்களை கூட்டிட்டு 2லையும் இருக்கிற அதே குறிய இட வேணும். 3ஐயும் 7ஐயும் கூட்டி இருக்கிறோம். 2லையும் வந்திருக்கிற குறி மறை. ஆகவே இங்க மறை, இங்க நேர். இந்த திசை கொண்ட எண்கள் முக்கியமான பாடம். இந்த கேள்வி நாங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டும். அடுத்ததாக 2வது கேள்வி, 8.4 சென்டிமீட்டர் 8.4 சென்டிமீட்டர் நீளமான கம்பி ஒன்று
நான்கு சமதுண்டுகளாக நான்கு சமதுண்டுகளாக வெட்டப்படுகின்றன எனின் நான்கு சமதுண்டுகளாக வெட்டப்படுகின்றன எனின் ஒரு துண்டின் நீளம் யாது? வெட்டப்படுகின்றன எனின் ஒரு துண்டின் நீளம் யாது? ஒரு துண்டின் நீளம் யாது? பாருங்க, ஒரு நீளமான கம்பி ஒன்று, ஒரு கம்பியினுடைய நீளம் 8.4 சென்டிமீட்டர் ஆகும். இந்த 8.4 சென்டிமீட்டர் நீளமுள்ள கம்பியானது 4 சமதுண்டுகளாக வெட்டப்படுகிறது. அப்ப என்ன செய்வோம்? நாங்கள் 4 சமதுண்டாக வெட்டப்படுதுண்டா 4 பிரிப்போம். ஆகவே ஒரு துண்டு, 2 துண்டு, 3 துண்டு, 4 சமதுண்டுகளாக வெட்டப்படுகிறது என்றால் 4 பிரிப்போம் அந்த கம்பியை. ஆகவே இங்கே நாங்கள் என்ன செய்ய வேணும்? இந்த அளவை 4 பிரிக்க வேணும். நாங்களாக என்ன செய்யறோம்? 8.4 சென்டிமீட்டரை 4 பிரிக்கிறோம், 4 வகுக்கிறோம். பிரிக்கிறோம்டா வகுக்கிறது. 8.4 என்னண்டு 4 வகுப்போம். இப்படியே தசமம் என்ன 4 வகுக்கிறோம். முதலாவது 8 4 வகுப்போம். 8ல் 4 எத்தனை முறை? 2 முறை. 4 8, 8ல் 8 கழியுங்க 0. அடுத்தது பாருங்க என்ன இருக்கு? தசம். மேலையும் தசம். 8 வகுத்துட்டோம். 8ல் 4 2 முறை. அடுத்ததாக இங்கே தசம் இருக்கு, நாங்களும் மேல தசம் போடுறோம். இனி 4 இறக்குறோம். 4ல் 4 ஒரு முறை. 4 1 4 கழிச்சோம்னா 0. அப்ப 8.4 சென்டிமீட்டரை 4 வகுக்கும் போது என்ன கிடைக்குது? 2.1 சென்டிமீட்டர். அப்போ ஒரு துண்டின் நீளம் என்னவா இருக்கும்? 2.1 சென்டிமீட்டர். அடுத்ததாக 3வது கேள்வி. மூன்றாவது வினா. நான்கு எக்ஸ் சக 8 சமன் ஒரு கீர் ஒரு டேஷ் பிராக்கெட்டுக்குள்ள எக்ஸ் சக டேஷ். காரணி அறிவின் மூலம் இடைவெளியை நிரப்புக. இதுல என்ன செய்ய போறோம்? காரணி அறிவை பயன்படுத்தி, காரணி அறிவின் மூலம் காரணி பற்றிய அறிவை பயன்படுத்தி, காரணி அறிவின் மூலம் இடைவெளியை நிரப்புக. இடைவெளியை நிரப்புக. 4 எக்ஸ் சக 8 சமன் ஒரு டேஷ் இருக்கு, உள்ளுக்குள்ள ஒரு எக்ஸ் ஒரு டேஷ். இந்த 2 இடைவெளியையும் நீங்கள் நிரப்ப போறோம். என்னென்ன நிரப்புவோம்? காரணி பற்றின அறிவை பயன்படுத்தலாம். காரணி அறிவின் மூலம். காரணி அறிவின் மூலம் நாங்கள் என்ன செய்யலாம்? ஒரு பொதுவான காரணியை வெளியில எடுக்கலாம். காரணி என்றும் போது நாங்கள் படிச்சிருக்கிறோம் போக்காப்பே, பொதுவான காரணிகளுள் பெரியதை வெளியில எடுப்போம். பாருங்க என்னென்ன இலகுவாக செய்கிறது? 4x ஒரு உறுப்பு, 8 ஒரு உறுப்பு. இந்த கோவையில இது ஒரு கோவை. இந்த கோவையில 2 உறுப்புகள் இருக்குது. 4x இன்னும் ஒன்று 8. இந்த 2 உறுப்புகளை நாங்கள் முதன்மை காரணிகளின் பெருக்கமாக பிரிச்சு எழுதுவோம். 4x என்னென்று முதன்மை காரணிகளின் பெருக்கமாக விரிச்சு எழுதலாம்.
முதலாவது நான்கு முதன்மை எண்களின் பெருக்கமாக எழுதுவோம். 2 தர 2 2 4 தர எக்ஸ் பெருக்குங்கோ 4x வரும். 2 தர 2 தர எக்ஸ் முதன்மை எண்களின் முதன்மை எண் எக்ஸ் வந்து ஒரு உறுப்பு. இங்க இருக்கக்கூடிய என்ன முதன்மை எண் காரணிகள் இந்த பெருக்கமாக எழுதியிருக்கிறோம். 2 தர 2 தர எக்ஸ் 2 பெருக்கணும்டா 4 இதோட எக்ஸை பெருக்கணும்னா 4x. அப்ப இவ்வாறு பெருக்கமாக முதன்மை எண் பார மாதிரி பெருக்கமாக விரிச்சு எழுதி இருக்கிறோம். 8 விரிச்சு எழுதுவோம். முதன்மை எண் பார மாதிரி 2 தர 2 தர 2 2 முதன்மை எண் 2க்கு அடுத்த முதன்மை எண் 3 3க்கு அடுத்த முதன்மை எண் 5 2ஆல் வகுபடாட்டி அடுத்த 3 பெருக்கமா எழுதலாம். 3ஆல் வகுபடாட்டி அடுத்த 5 பெருக்கமா எழுதலாம். இவ்வாறு நாங்கள் பெருக்கமாக விரித்து எழுதியிருக்கிறோம். இந்த 2 உறுப்புகளையும் பொதுவான காரணியை காண போறோம். 2 உறுப்புகளையும் முதன்மை எண்கள் வார மாதிரி பெருக்கமாக விரித்து எழுதியிருக்கிறோம். இனி பொதுவான பொதுவான எண்களை நாங்கள் வட்டமிடுவோம். 2லையும் இருக்கக்கூடிய பொதுவான எண்கள் பொதுவான காரணிகளை வட்டமிடுவோம். 2 10 2 விரிச்சு எழுதின பெருக்கமாக விரித்து எழுதினவற்றில் பொதுவான காரணிகளை வட்டமிடுவோம். இங்கே 2 இருக்கு, இங்கே 2 இருக்கு, இங்கே 2 இருக்கு, இங்கே 2 இருக்குது. நாங்கள் என்ன செய்யலாம்? பொதுவான காரணியை நாங்கள் வெளியிட எடுப்போம். அப்ப இதுல இருந்து 2 தர 2 4 பொதுவாக இருக்குது. இங்கேயும் 4 பொதுவாக இருக்குது. அப்ப நாங்கள் 4 பொதுவாக வெளியில எடுப்போம். பொதுவான போக்காப்பை 4ஆக இருக்கு. 4 பொதுவாக வெளியில எடுப்போம். வெளியில எழுதுவோம். அவ்வாறு 4 வெளியில எழுதும் போது மீதியாக 4 எடுத்துட்டீங்கன்னா மீதியாக அந்த கோவையில் என்ன இருக்கும்? எக்ஸ். ஆகவே எக்ஸ் இங்கே இருக்கு. 4xல 4 எடுத்துட்டீங்கன்னா மீதியாக எக்ஸ் இருக்கு. அதே போல 8ல 4 பொதுவாக வெளியில எடுத்துட்டோம்னா மீதியா என்ன இருக்கு? 2 இருக்கு. எக்ஸ் ஆக 2 4 பிராக்கெட்டுக்குள்ள எக்ஸ் ஆக 2 பெருக்கி பார்த்தோம்னா அந்த கோவை வரும். 4 பிராக்கெட்டுக்குள்ள எக்ஸ் ஆக 2 4 எக்ஸ் பெருக்கினோம்னா 4x 4 2 பெருக்கினோம்னா சக 8. இந்த கோவைக்கு இடைவெளியில 4ம் 2ம் இருந்தால் இந்த கோவை கிடைக்கும். ஆகவே காரணி அறிவின் மூலம் இந்த இடைவெளியை நிரப்பும் பொழுது இதுல 4ம் இங்க 2ம் விடையாக வரும். அடுத்தது 4வது கேள்வி. சமபக்க முக்கோணி ஒன்றின் ஒரு பக்க நீளம் சமபக்க முக்கோணி ஒன்றின் ஒரு பக்க நீளம் 12 சென்டிமீட்டர் ஆகும். அதன் சுற்றளவுக்கு சமனான சுற்றளவுக்கு சமனான சுற்றளவுடைய சதுரம் ஒன்றின் ஒரு பக்க நீளம் யாது? சதுரம் ஒன்றின் ஒரு பக்க நீளம் யாது?
பாருங்க, சமபக்க முக்கோணி ஒன்றில் ஒரு பக்க நீளம். சமபக்க முக்கோணி என்றால் அப்படி இருக்க வேணும். மூன்று பக்கங்களும் சமனான முக்கோணி. ஒரு முக்கோணியினுடைய மூன்று பக்கங்களும் சமனாக இருந்தால் அந்த முக்கோணிக்கு என்ன பெயர் சொல்லுவோம்? சமபக்க முக்கோணி. சமபக்க முக்கோணி ஒன்றின் ஒரு பக்க நீளம் 12 சென்டிமீட்டர். அப்ப எல்லா பக்கமும் அப்படி இருக்கும், 12 சென்டிமீட்டராக இருக்கும். மூன்று பக்கமும் சமனாக இருக்கிற முக்கோணி தான் சமபக்க முக்கோணி. ஒரு சமபக்க முக்கோணியின் ஒரு பக்க நீளம் 12 சென்டிமீட்டர். இதன் சுற்றளவுக்கு சமனான சுற்றளவுடைய சதுரம் ஒன்றே. அப்ப இதனுடைய சுற்றளவுக்கு சமனான சுற்றளவுடைய இன்னும் ஒரு சதுரம் இருக்குது. சமபக்க முக்கோணியின் சுற்றளவுக்கு சமனான சுற்றளவுடைய சதுரம். அப்ப சமபக்க முக்கோணியின் சுற்றளவு என்ன சதுரம் என்றால் 4 பக்கங்கள் சமனாக இருக்க வேண்டும். சமபக்க முக்கோணியின் சுற்றளவு என்னவாக இருக்கும்? சுற்றளவுண்டா சுற்றி வர கூட்டுவோம். 12 12 12 12 36. சுற்றளவு 36 சென்டிமீட்டர். சமபக்க முக்கோணியின் சுற்றளவு 36 சென்டிமீட்டர். இதே சுற்றளவுக்கு சமனானது சதுரத்தின் சுற்றளவு. சமபக்க முக்கோணியின் சுற்றளவும் சதுரத்தினுடைய சுற்றளவும் சமனாம். அப்ப சதுரத்தினுடைய சுற்றளவும் எவ்வளவுதான்? 36 சென்டிமீட்டர். இப்படி இருந்தால் சதுரம் ஒன்றின் ஒரு பக்கத்தின் நீளம் என்னவாக இருக்கும்? 4 பக்கங்களையும் கூட்ட 36 சென்டிமீட்டர் வர வேண்டும். சுற்றளவு அதுதானே. மூன்று சமபக்கம் முக்கோணி என்றால் 3 பக்கங்கள் இருக்குது. அவை 3 பக்கங்கள நீளங்களையும் கூட்டின 36 சென்டிமீட்டர். சதுரம் என்றால் 4 பக்கங்களின் நீளங்களின் கூட்டுத்தொகை தான் சதுரத்தினுடைய சுற்றளவு. ஆகவே சதுரத்தினுடைய சுற்றளவு 4 பக்கங்களையும் கூட்ட 36 வர வேண்டும். அப்படி இருந்தால் ஒரு பக்க நீளம் யாது? சதுரத்தின் ஒரு பக்க நீளம் யாதுன்னா 4 பக்கங்களையும் கூட்டி 4 பக்கங்களையும் கூட்ட 36 வர வேணும். அப்படி என்றால் ஒரு பக்க நீளம் என்னவாக இருக்கும்? 4ஆல பிரிப்போம். 36 4ஆல பிரிச்சோம்னா 9 சென்டிமீட்டர். இங்கே 9, இங்கே 9, இங்கே 9 இருந்தால்தான் என்ன கிடைக்கும்? 4 9 36. நாங்கள் சதுரத்தினுடைய சுற்றளவு தெரிந்தால் ஒரு பக்கத்தின் நீளம் காண என்ன செய்வோம்? 4ஆல வகுப்போம். 9 9 9 9 இருந்தால் இதன் சுற்றளவு 36 இருக்கும். ஆகவே சதுரத்தின் ஒரு பக்க நீளம் 9 சென்டிமீட்டர் ஆகும். அடுத்ததாக 5வது கேள்வி. உருவில் தரப்பட்ட தரவுகளுக்கு ஏற்ப எக்ஸின் பெருமானத்தை காணும். சதுரத்தின் ஒரு பக்க நீளம் இந்த கேள்வியில 9 சென்டிமீட்டராக இருக்கும். அடுத்த கேள்வி. உருவில் தரப்பட்ட தரவுகளுக்கு அமைய எக்ஸின் பெருமானத்தை காண்க. 5வது வினா உருவாவதா? உருவாவதானித்து எக்ஸின் பெருமானத்தை காணுவோம். எக்ஸ் 60 பாகை 40 பாகை 40 பாகை. பாருங்க, உருவில் எக்ஸின் பெருமானத்தை காண்க. உருவாவதானித்து எக்ஸின் பெருமானத்தை காண்க அல்லது எக்ஸின் பெருமானம் காண்க. பாருங்க, தரப்பட்ட உருவானது ஒரு முக்கோணி. முக்கோணியினுடைய கோணங்கள் தரப்பட்டிருக்குது. ஒரு முக்கோணிக்கு உள்ள இருக்கக்கூடிய கோணங்களுக்கு என்ன பெயர் சொல்லுவோம்? அகக்கோணங்கள்.
ஒரு முக்கோணிக்கு 3 அகக்கோணங்கள் உண்டு. அப்ப இந்த முக்கோணிலையும் 3 அகக்கோணங்கள் தரப்பட்டிருக்குது. ஒரு கோணம் 60 பாகை, அடுத்த கோணம் 40 பாகை, அடுத்த கோணம் எக்ஸினால் தரப்பட்டிருக்குது. ஒரு முக்கோணியில அகக்கோணங்களுக்கு இடையிலான தொடர்பு என்ன? ஒரு முக்கோணியில அகக்கோணங்களுக்கு இடையிலான தொடர்பு என்னவாக இருக்கும்? ஒரு முக்கோணியின் 3 அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை ஆகும். தேற்றம் படிச்சிருக்கிறோம். ஒரு முக்கோணியின் 3 அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை ஆகும். ஆகவே 3 கோணத்தின் கூட்டுவம் 60 பாகை, 40 பாகை, சக எக்ஸ் சமன் 180 பாகை. 3ஐயும் கூட்ட 180 பாகை வர வேண்டும். 60 பாகை சக 40 பாகை சக எக்ஸ் சமன் 180 பாகை. 60ஐயும் 40ஐயும் கூட்டுவோம் 100 பாகை சக எக்ஸ் சமன் 180 பாகை. இதுல இருந்து எக்ஸ காணுவோம். 100ஓட எத்தனையை கூட்டினீங்கன்னா 180 கிடைக்கும். 100ஓட 80 கூட்டினோம்னா 180 கிடைக்கும். அந்த 80 என்னென்னு காண்றது? 180ல இருந்து 100 கழிப்போம். கழிச்சோம்னா 80. எக்ஸினுடைய பெருமானம் 80 பாகையாக இருக்கும். 60 40 எக்ஸ். ஒரு முக்கோணியின் 3 அகக்கோணங்களையும் கூட்ட 180 கிடைக்க வேணும். 60ஐயும் 40ஐயும் கூட்டினீங்கன்னா 100. 100ஓட எத்தனையை கூட்டினோம்னா 180 கிடைக்கும். 80 பாகை. ஆகவே எக்ஸினுடைய பெருமன் 80 பாகை. இவ்வாறு நீங்கள் இந்த கேள்விக்கு இவ்வாறு செய்க வழி எழுத வேணும். செய்க வழி எழுத தெரியாட்டி இந்த படத்திலேயே இந்த தொடர்பை வச்சுக்கொண்டு விடை எழுத முடியும். எக்ஸினுடைய பெருமானம் 80 பாகை ஆகும். அடுத்தது 6வது வினா. எண்முகி ஒன்றில் உள்ள விளிம்புகளின் எண்ணிக்கை யாது? 6வது வினா. எண்முகி ஒன்றில் உள்ள விளிம்புகளின் எண்ணிக்கை யாது? விளிம்புகளின் எண்ணிக்கை யாது? பாருங்க, எண்முகிய பாருங்க. எண்முகியினுடைய விளிம்புகளை எண்ணுவோம். பார்த்தீங்கன்னா பாருங்க, மேல 1 2 3 4 4 விளிம்புகள். அதே போல கீழே 4 விளிம்புகள். 4 4 8. நடுவுல பாருங்க 1 2 3 4. மேல 4 ஞாபகத்துல வச்சிருக்கோம். மேல 4 விளிம்புகள். கீழே இதே போல தான் இருக்கும். கீழே 4 விளிம்புகள். சைட்டை பார்ப்போம். சைட்ல 4 விளிம்புகள். மொத்தமாக சைட்ல 4 விளிம்புகள். மொத்தமாக எண்முகிக்கு 12 விளிம்புகள் இருக்கும். ஆகவே எண்முகி ஒன்றில் உள்ள விளிம்புகளின் எண்ணிக்கை 12ஆக இருக்கும். 6வது. 7வது. 4ல் 3 தர 5ல் 4ஐ சுருக்குக. பின்னங்களினுடைய பெருக்கல் வந்திருக்கு. 4ல் 3 தர 5ல் 4ஐ சுருக்குக. என்னென்று சுருக்குவோம்? 2 பின்னங்கள் பெருக்கப்படுது. நாங்கள் 2 முறையில் இந்த கேள்வியை செய்யலாம். முதலாவது 4ல் 3 தர 5ல் 4. முதலாவது இதுல வெட்டி போட்டு பெருக்கிறது. இதுல வச்சு சுருக்கிட்டு பெருக்கிறது.
மூன்றையும் நான்கையும் வகுக்கக்கூடிய பொதுவான எண் இருந்தா இதை வச்சே வெட்டுறது. ஐந்தையும் நான்கையும் வகுக்கக்கூடிய பொதுவான எண் இருந்தா இதுல வைத்தே வெட்டுறது. அப்படி இல்லாட்டி குறுக்கால பார்ப்போம். கீழையும் மேலையும் வகுக்கக்கூடிய பொதுவான எண் இருக்குதா பாருங்க. இங்கேயும் நான்கு இங்கேயும் நான்கு பெருக்கல் வாரபடிய பெருக்கல் இருந்தால் மட்டும் நாங்கள் இப்படி வெட்ட முடியும். நான்கு நான்கு நான்கையும் நான்கையும் வகுக்கக்கூடிய பொதுவான எண் இருக்குது. நான்கையும் நான்கையும் நான்கால வகுக்கலாம். நான்கில நான்கு ஒரு முறை, நான்கில நான்கு ஒரு முறை, நாலால வகுக்கிறோம். வகுத்தோம்னா இங்கேயும் உண்டு இங்கேயும் உண்டு. அப்ப மேல பாருங்க என்ன இருக்கு, இங்கே மூன்று தர ஒன்று மூன்று, கீழே ஒன்று தர ஐந்து ஐந்து. அப்ப சுருக்கும் போது என்ன கிடைக்கும், ஐந்தில் மூன்று. இதுக்கு இன்னொரு வழி இப்படி செய்ய தெரியாட்டி நான்கில் மூன்று தர ஐந்தில் நான்கு விடுபட்ட தெரியாட்டி என்ன செய்யறது, பகுதி எண்ணையும் பகுதி எண்ணையும் பெருக்கி பகுதியில கீழே எழுதுவோம். நான்கு தர ஐந்து 20. தொகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் பெருக்கி தொகுதியில எழுதுவோம். மூன்று தர நான்கு 12. இனி இதை நாங்கள் எளிய வடிவமா மாற்றுவோம். 12 மேல 12 இருக்கு, கீழே 20 இருக்கு. இனி எளிய வடிவமாக மாற்ற வேணும். எளிய வடிவமாக மாற்றுறதுக்கு என்ன செய்யறது, ஒரே எண்ணால வகுக்க வேணும். ரெண்டையும் வகுக்கக்கூடிய ஒரே எண்ணால வகுப்போம். 12ஐயும் 20ஐயும் வகுக்கக்கூடிய பெரிய எண்ணால வகுப்போம். 12 20 2ஆலையும் வகுப்படும், 4ஆலையும் வகுப்படும். நாங்கள் 4ஆல வகுப்போம். விகிதம் மாதிரியே சமவெளி பின்ன மாதிரியே எளிய விகிதம் காண்கிறோம். 12 4ஆல வகுத்தம் வேண்டாம் 3, 20 4ஆல வகுத்தம் வேண்டாம் 5. இவ்வாறு இதை விட இந்த முறை இலகுவாக இருக்கும். எப்படி செய்த நீங்களாலும் ஒரே விடைதான் வரும். சுருக்குக என்று கேட்டபடியா நீங்க சுருக்கித்தான் விடை கொடுக்க வேணும். இப்படி 20ல் 12 விடை கொடுக்க முடியாது, உங்களுக்கு ஒரு மார்க்ஸ் கிடைக்காது. இப்படி இதுவரை செய்த நீங்கன்னா ஒரு மார்க் தான் கிடைக்கும். உங்களுக்கு 2 மார்க்ஸ் வெளியிட ஒரு மார்க் தான் கிடைக்கும். சுருக்கி விடைய கொடுத்த நீங்கண்டா தான் 2 மார்க்ஸ். அப்ப இந்த முறையில செய்யறதை விட இந்த முறை இலகுவாக இருக்கும். நீங்கள் இந்த முறையை தெரிந்து வச்சிருக்க வேண்டும். அடுத்த 8வது கேள்வி. எட்டாவது வினா, ஒருவில் எக்ஸின் பெருமானத்தை காண்க. ஒருவில 3 கோணங்கள் தரப்படுது. 3 கோணங்களின் பரமன்களும் தெரியா கணியத்தினால தரப்பட்டிருக்குது. இந்த கோணத்தின் பரமன் எக்ஸ், இந்த கோணம் 2x, இந்த கோணம் எக்ஸ். கேள்வி என்ன, எக்ஸின் பரமனை காண்க அல்லது எக்ஸின் பெருமானத்தை காண்க. ஒருவை அவதானித்து இருந்து நாங்கள் எக்ஸின் பெருமானத்தை காண வேணும். என்னென்று காணுவோம், எக்ஸினுடைய பெருமானம் பாருங்க. இது என்ன கோணங்கள், ஏற்கனவே நாங்கள் ஒரு கேள்வி செய்த நாங்கள் முக்கோணியின் 3 அகக்கோணங்களும் தரப்படும் போது ஒரு முக்கோணியின் 3 அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை ஆகும் எனும் தொடர்பை பயன்படுத்தி அந்த கேள்வி செய்த நாங்கள். அதே போல இது பாருங்கோ, இது என்ன, ஒரு தரப்பட்டிருக்கிற ஒரு அவதானியங்கோ, இது ஒரு நேர்கோடு. நேர்கோட்டில் என்ன கோணங்கள் தரப்பட்டிருக்குது, அடுத்துள்ள கோணங்கள். ஒரு நேர்கோட்டில ஒரு பொதுவான உச்சியும் பொதுவான புயமும் வரும்போது
அந்த பொதுவான புயத்துக்கு அங்கேயும் அங்காலையும் இங்காலையும் இருக்கிற கோணங்கள் என்ன சொல்லுவோம்? அடுத்துள்ள கோணங்கள். இவை மூன்றுமே அடுத்துள்ள கோணங்கள் ஆகும். அடுத்துள்ள கோணங்களை பற்றி எங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களில் ஒரு நேர்கோட்டில் எத்தனை அடுத்துள்ள கோணங்கள் இருந்தாலும் அவற்றின் கூட்டுத்தொகை 180 பாகை ஆகும். ஒரு நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை ஆகும். ஆகவே நாங்கள் கோணங்கள் அடுத்துள்ள கோணங்களை கூட்டுவோம். எக்ஸ் சக 2x சக x சமன் 180 பாகை. காரணம் என்ன? நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை ஆகும். இந்த தொடர்பை வச்சு இந்த கேள்வி நாங்கள் செய்கிறோம், கூட்டுவோம். இனி 3 கோணங்களையும் கூட்டுவோம். எக்ஸினால் தரப்பட்டிருக்கிறது. எக்ஸ் 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 நிகரத்த உறுப்புகளை நாங்கள் கூட்ட முடியும். எக்ஸின் மூன்றுமே எக்ஸ் 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 என்ற தெரியா கணியத்தின் மூலமாக வந்திருக்குது. அப்படி ஒரே தெரியா கணியங்கள் வந்திருந்தால் நாங்கள் அவற்றை கூட்டவோ கழிக்கவோ முடியும். கூட்டுவோம். ஒரு எக்ஸ் 2x இன்னும் ஒரு எக்ஸ். ஒரு எக்ஸோட 2x கூட்டினீங்கன்னா 3x. 3xோட இன்னும் ஒரு எக்ஸை கூட்டினீங்கன்னா 4x. அப்படி மொத்தமாக கூட்ட 1 1 2 3 3 3 4. ஒரு எக்ஸ் 2x இன்னும் ஒரு எக்ஸ் அவ்வளோத்தையும் கூட்டினீங்கன்னா 4x சமன் 180 பாகை. 4x சமன் 180 பாகை என்றால் ஒரு எக்ஸ் என்னவாக இருக்கும்? 180 கீழ் 4ஆக இருக்கும். 4x சமன் 180 பாகை. அப்போ ஒரு எக்ஸ் காண்றதுக்கு நாங்கள் 4ஆல பிரிப்போம். 180 4ஆல வகுத்தோம்னா 45 பாகை. 180 4ஆல வகுத்தோம்னா 45 பாகை. 90ல 45 2 முறை, 180ல 45 4 முறை வகுத்து பார்த்தீங்கன்னா 45 பாகை. ஆகவே எக்ஸினுடைய பருமன் என்னவாக இருக்கும்? 45 பாகையாக இருக்கும். இப்படி நீங்கள் இந்த கேள்விக்கு விடை இப்படி 4 அல்லது 3 வரியில எழுத வேணும். காரணத்தோடு எழுத வேணும். முதலாவது வரி காரணம், அடுத்த வரி 3 அல்லது 4 வரிகள்ல இந்த கேள்விக்கான விடையை நீங்கள் எழுதும் போதுதான் உங்களுக்குரிய அந்த 2 மார்க்ஸும் கிடைக்கும். விடை மட்டும் எழுதினீங்கன்னா 1 மார்க்ஸ் அல்லது அரை மார்க்ஸ் தான் கிடைக்கும். அடுத்ததாக 9வது வினா. சதுரம் ஒன்றில் சுழற்சி சமச்சீர் வரிசையை எழுதுக. 9வது வினா. சதுரம் ஒன்றின் சுழற்சி சமச்சீர் வரிசையை எழுதுக. சதுரத்தினுடைய சுழற்சி சமச்சீர் வரிசையை எழுது. ஒரு சதுரத்துக்கு சுழற்சி சமச்சீர் வரிசை எத்தனை இருக்குதுன்னு எழுத போறோம். நாங்கள் இறுதியாக படித்த பாடம் தான் சமச்சீர். சுழற்சி சமச்சீர் வரிசை அப்படி என்றால் என்ன? ஒரு சதுரத்தை நிலையாக வச்சிருப்போம். இந்த சதுரத்தை நாங்கள் சதுரத்துக்கு பெயரிட்டு இருப்போம் ABCD. ஒன்றை நிலையாக வச்சுக்கொண்டு ஏதாவது இதுக்கு மேல இதே அளவான இதே மாதிரியான இன்னொரு சதுரத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் சுழற்றுவோம். முதலாவது இப்படியே இதற்கு மேல பொருத்திட்டு ஏதாவது ஒரு புள்ளியை வச்சுக்கொண்டு இப்படி நாங்கள் மேலே இருக்கிற சதுரத்தை சுழற்றும் போது எத்தனை தடவை பொருந்தி வரும்? பொருந்தி வரும் தடவைகளின் எண்ணிக்கை தான் சுழற்சி சமச்சீர் வரிசை. அப்போ ஒரு சதுரத்தை அடியிலையும் ஒரு சதுரத்தை மேலையும் ஒரு சதுர வடிவ ஒரு பேப்பரை நிலையாக அடியிலையும் இன்னும் ஒரு அதே அளவான சதுர வடிவத்தால
மேல வைத்து ஏதாவது ஒரு புள்ளியை வைத்து மேல வச்சு சுழற்றும் போது எத்தனை முறை பொருந்தி வரும்? சதுரமானது எல்லா முறையும் பொருந்தும், எல்லா சுற்றுக்கள்லையும் பொருந்தும். ஒன்று, ரெண்டு, மூன்று, 4 முறை சுற்றும் பொழுதும் பொருந்தி வரும். ஆகவே இதனுடைய சுழற்சி சமச்சீர் வரிசை 4 ஆகும். சதுரத்தின் சுழற்சி சமச்சீர் வரிசை 4 ஆகும். அடுத்தது 10வது வினா. எண்கோளம் ஒன்றின் பொது உறுப்பு எண்கோளம் ஒன்றின் எண்கோளம் ஒன்றின் பொது உறுப்பு 3n/2 எனினும் ஒரு எண்கோளத்தினுடைய பொது உறுப்பு 3n/2 எனினும் அதன் முதல் இரு உறுப்புகளை எழுதுக. அதன் முதல் இரு உறுப்புகளை எழுதுக. ஒரு எண்கோளத்தினுடைய பொது உறுப்பு 3n/2 ஆகும். பொது உறுப்புண்டா tn ஆக இருக்கும். பொது உறுப்பு 3n/2 ஆகும். அதன் முதல் இரு உறுப்புகளையும் எழுதுகண்டா முதலாவது 2 உறுப்புகளையும் எழுத வேணும். அப்ப முதலாவது உறுப்பு என்னென்னு கிடைக்கும்? முதலாவது உறுப்பையும் 2வது உறுப்பையும் எழுத போறோம். என்னென்று முதலாவது உறுப்பும் 2வது உறுப்பும் கிடைக்கும்? இந்த பொது உறுப்பில எண்ணுக்கு பதிலாக 1 போட்டீங்கன்னா முதலாவது உறுப்பு கிடைக்கும். இந்த பொது உறுப்பில எண்ணுக்கு பதிலாக ஒன்றை பிரதியிட்டோம்னா முதலாவது உறுப்பு கிடைக்கும். எண்ணுக்கு பதிலாக 2 பிரதியிட்டோம்னா 2வது உறுப்பு கிடைக்கும். முதலாம் உறுப்பு காண்றோம். முதலாம் உறுப்பு எண்கோளத்தினுடைய முதலாம் உறுப்பு. முதலாம் உறுப்புக்கு என்ன செய்ய வேணும்? பொது உறுப்பில எண்ணுக்கு பதிலாக 1 போடணும். பொது உறுப்பு என்ன? 3n/2. எண் இருக்க இடத்துல யாரை போடுவோம்? எண் இருக்க இடத்துல 1 போடணும். 1 போட்டோம்னா 3 பிராக்கெட்டுக்குள்ள 1, 3 பெருக்கினோம்னா 3, 3/2, 3லிருந்து 2 கழிச்சோம்னா 1. முதலாம் உறுப்பு என்னவாக இருக்கும்? 1. 2ஆம் உறுப்புண்டா எண்ணுக்கு பதிலாக யாரை போட வேணும்? 2 போட வேணும். எண் இருக்க இடத்துல 2 போடுவோம். 3 எண் இருக்க இடத்துல 2, 3 தர 2 2 பிராக்கெட் இருக்கிறபடிய 3 2 பெருக்குவோம் 6, 6/2 4, 6லிருந்து 2 கழிச்சோம்னா 4. முதலாம் உறுப்பு இந்த எண்கோளத்தினுடைய முதலாம் உறுப்பு 1, 2ஆம் உறுப்பு 4 ஆகும். அடுத்ததாக 16வது கேள்வி. தரப்பட்ட முக்கோணி ஏபிசியின் பரப்பளவை காண்க. தரப்பட்ட முக்கோணியின் பரப்பளவை காண்க. தரப்பட்ட முக்கோணியின் பரப்பளவை காண்க. முக்கோணி தரப்படுது. முக்கோணியினுடைய இந்த பக்கத்துல நீளம் 10 சென்டிமீட்டர். முக்கோணி ABC. இந்த நீளம் 8 சென்டிமீட்டர். இந்த நீளம் 2 சென்டிமீட்டர்.
இந்த முக்கோணியினுடைய பரப்பளவை காணணும். தரப்பட்ட முக்கோணியின் பரப்பளவை காண்க. இந்த முக்கோணி ஏபிசி என்ற பரப்பளவை காணணும். முக்கோணியின் பரப்பளவு நாங்கள் என்னென்ன காணுவோம்? முக்கோணியினுடைய பரப்பளவு அரைகர அடிகர செங்குத்து உயரம். செங்குத்து உயரத்தை அடியையும் அரையையும் பெருக்கினோம்னா முக்கோணியினுடைய பரப்பளவை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். செங்குத்து உயரம் அரைதர அடிதர செங்குத்து உயரம். அப்ப இந்த முக்கோணியின் அடி என்னவாக இருக்கும்? செங்குத்து உயரம் என்னவாக இருக்கும்? அடி என்றா என்ன? முக்கோணி ஏபிசி என்ற பரப்பளவு தான் காணணும். ஏபிசி என்ற பரப்பளவு தான் நாங்கள் காண வேணும். அடி என்றா என்ன? முக்கோணியினுடைய ஏதாவது ஒரு உச்சியில இருந்து செங்குத்தாக வரையப்பட வேணும். அடி என்றா என்ன? செங்குத்து உயரம் என்றா என்ன? முக்கோணியின் ஏதாவது ஒரு உச்சியில இருந்து செங்குத்தாக வரையப்படும் போது அந்த செங்குத்து கோடு எந்த பக்கத்துல வந்து விழுதோ அந்த பக்கம் அடி. செங்குத்தாக வரையப்படுற கோடைத்தான் நாங்கள் செங்குத்து உயரம் என்று சொல்லுவோம். இந்த முக்கோணி ஏபிசிக்கு உள்ள செங்குத்து உயரம் நாங்கள் கூற முடியாது. அதனாலதான் செங்குத்து உயரம் இங்க வெளியால வந்துருக்கு. ஏல இருந்து பிசியை நீட்டி செங்குத்து உயரம் வரையப்பட்டிருக்குது. ஆனால் அடி ஏபிசி என்ற பரப்பளவை காணவனும் முக்கோணி ஏபிசியினுடைய அடி 10 சென்டிமீட்டர் என்று எடுத்தோம்னா இதனுடைய செங்குத்து உயரம் இந்த கோடு 8 சென்டிமீட்டர் ஆகும். முக்கோணி ஏபிசியினுடைய அடி 10 சென்டிமீட்டராக இருந்தால் செங்குத்து உயரம் 8 சென்டிமீட்டர் ஆகும். ஆகவே அரை தர அடி 10 தர செங்குத்து உயரம் 8 சுருக்குவன் 10 மட்டும் பெருக்கணும்னா 80 82 பிரிச்சோம்னா 40 அல்லது 2 10 மட்டும் 22 2 10 5 தர 8 40 சென்டிமீட்டர் முக்கோணியினுடைய தரப்பட்ட முக்கோணியினுடைய பரப்பளவு 40 சென்டிமீட்டர் வர்க்கம் ஆகும். ஆகவே பிள்ளைகள், நாங்கள் இன்றைக்கு 2ஆம் தவணை பரீட்சைக்கான மீட்டல் கேள்விகள் பார்த்து நாங்கள் இதோட நாங்கள் இன்றைய வகுப்பை நிறைவு செய்து கொள்ளுவோம். மீண்டும் நாங்கள் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். தேங்க்யூ பிள்ளைகள். Thank you, sir. Ma'am, class over, ma'am? Over, sir. Over. Okay, thank you. Thank you.